ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டன்ட் கருவேப்பிலை தொக்கு எப்படி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய தேவையில்லை. லைட்டாக நம்ம அந்த கருவேப்பிலையை வதக்கணும். அதுக்கு தான் இந்த அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ அந்த பச்சை ஸ்மெல்லோட இது போகிறப்போ நமக்கு அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது எந்த அளவுக்குன்னா, நம்ம சட்னிலாம் வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை சட்னிலாம் எவ்வளோ அந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எண்ணெய் காட்டுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், அந்த கருவேப்பிலை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சோம் லைட்டாக. அதை நல்லா அந்த மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். தண்ணிலாம் ஊற்றல, வெறுமனே அந்த கறி லீவ்ஸ் மட்டும்தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு புளி இந்த அளவு நான் ஊற போட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன், மஸ்டர்ட் சீட் போடுறேன். அந்த புளி நல்லா ஊறிடுச்சு. அதை இந்த அளவு நல்லா தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஒரு 4 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் அந்த புரிஞ்சோடனே நம்ம அந்த இது பண்ணி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த தொக்கும் அந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடணும், இல்லைனா கீழே அப்படியே திக்காக அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினோடனே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மிளகா அப்படி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல, அந்த புளியோட தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அந்த உப்பு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆக நல்லா கொஞ்சம் வற்றி வரும். அதனால் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இது இட்லி பொடி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம இதில் இது உடனே கிண்டி விடணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக ஒரு சொட்டு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு திக்கு திக்காக ஆகாது. சாரி, சில பேருக்கு திக்கு ஆகிற மாதிரி ஆகும்ல, கிட்டிக்கிட்டே ஆயிரும். சடனாக ஊற்றிட்டு போட்டுட்டு இப்படி கிண்டாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம திக்காகிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்கறது இல்லை. நம்ம அந்த போடுற அந்த இட்லி பொடியை நல்ல திக்னஸ் கொடுக்கும். இன்னொன்று இதில் நம்ம நான் இந்த பொடியில் கடலைப்பருப்பு உளுந்துலாம் நான் வறுத்து தான் அரைச்சிருக்கேன் இந்த இட்லி பொடியில். அதனால அது இயற்கையாக அந்த ஒரு வாசம் வரும்ல, அது நம்மளோட இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த புளியோட வாசம்லாம் அந்த பச்சை ஸ்மெல் போடணும். அதுக்காண்டி நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்க்கணும். ஏன்னா கீழே கொஞ்சம் திக்காக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி 5 நிமிஷம் அப்புறம் திறந்துக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் எவ்வளோ திக்காக ஆயிரும். அதனால நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா கீழே திக்காக அப்படியே டெபாசிட் ஆன மாதிரி ஆயிரும். எஸ்பெஷலி இது சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்குற சாப்பாடு அந்த ரெசிபிஸ் கொடுக்குறது ரொம்பவே கஷ்டம். அந்த சட்னி கூட அவங்களுக்கு அந்தளவு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அது ஒரு புளியோதரை ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவன் நிறையா அந்த பெரியவங்களுக்குலாம் சில சமயம் சாப்பிடவே தோணலை, செமிக்காத மாதிரி அப்படி திம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி டயத்துலலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கூட. கருவேப்பிலையை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கருவேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு. இது பிளட்டையும் பியூரிஃபை பண்ணும். நமக்கு ஹேருக்கு இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இது பிளட்டை சுத்தப்படுத்துறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். அதனால அது அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 2-3 டேஸ் சாப்பிட உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே செஞ்சு வைக்காதீங்க. இது ரொம்ப குவிக்காக ஆகக்கூடிய ரெசிபி தான். அதனால நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். இட்லி பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குவிக்காக செஞ்சிடலாம். அந்த தண்ணியெலாம் அப்படி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். அது கொஞ்சம் வரட்டும். அது வர கொஞ்சம் வத்தட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டயத்தில் இந்த உப்பு உரப்புலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு ஆக்சுவலாக அந்த உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் நீங்கள் நைட்டு கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டேன்னு காலையில் டக்குன்னு ரைஸில் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி ரொம்பவே குவிக்காக வந்து ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான் அது. ஆல்மோஸ்ட் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதத்தோட வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், அதை வந்து கரெக்டாக நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சிருவோங்க. அப்போ தான் அந்த ஈரப்பதம் போய் நல்லா அந்த எண்ணெயோட சுருண்டு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த சுருண்டு வந்தோடனே உங்களுக்கு வந்து அது அப்புறம் தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது நல்லா ஒரு ட்ரை ஆகும். இப்போ வந்து பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த ஈரப்பதெல்லாம் ஃபுல் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இந்த சாதத்தை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு கூட அப்பப்போ ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் அப்படியே கலந்து கொடுக்கலாம். கலந்து கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா அப்பப்போ அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டு சூடான சாதத்தோட வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டு வந்து பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட அந்த இன்ஸ்டன்டான கருவேப்பிலை தொக்கோட அந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ரைஸும் வந்து இருக்குது. இது வந்து ரொம்பவே குயிக்காக வந்து செஞ்சிடலாம். எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அவங்களுக்கு வந்து குயிக்காகவும் செய்யணும்னு தோணும். அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.